ஏய், என்னது எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டு போங்க. காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம் சின்னராசா. ஏவதேரு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு வணக்கம் போட வேண்டான்னு. கத்துக் கொடுக்கிற வாத்தியாரு மாணவனுக்கு கும்பிடுறது அர்த்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா காலமெல்லாம் காப்பாத்துற ஜமீனுக்கு காலை வணக்கம் சொல்றதுல தப்பு இல்ல சின்னராசா. வாங்க வாங்க உட்காருங்க. இந்த உலகம் சுத்திர திசை மாறினால் மாறும். ஆனா நம்ம ஒரு முட்டாள் ஜனங்க மாறவே மாட்டான். எங்க அப்பா மாற விட்டாதானே. மாணவர்களே, நம்ம குருகுலத்துல நடந்த தேர்வோட விடைத்தாள்களை இப்ப நான் வாசிக்க போறேன். முதல்ல வயலும் வாழ்வும் விவசாயத்துறை. இதுல வியக்கும்படியா அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா. கை தட்டுங்கடா. படிப்பு கொடுக்கறாங்க, பசி தீர சாப்பாடு போடுறாங்க. ஜமீனுக்கு நன்றியா, கைய தட்டுங்கடா. அடுத்தது சரித்திரம். சரித்திரத்திலையும் அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசாதான். முத்து முத்தா முத்து முத்தா. என்ன எல்லாரும் பாருங்க, வெத்து பேப்பர். இந்த பரீட்சையில் நான் எதுவும் எழுதவும் எனக்கு பிடிக்கல. நல்லதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், அதுதான் நெசம். மத்தபடி இந்த பரீட்சை எழுதுறது பொய்ன்னு காட்டுறதுக்காகவே நான் ஒரு வரி கூட எழுதல. அது அது அதுல இருக்கிறது ராஜமுத்திரை எழுத்து. அது யாரு கண்ணுக்கும் தெரியாது, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். எதுக்கு அப்படி குசம் புழுகிறீங்க? வீட்லயும் ரோட்லயும் சின்னராசா சின்னராசான்னு எல்லாரும் தேவையில்லாம என்ன புகழ்றாங்க, ஒதுங்கி போறாங்க. சரி, இந்த குருகுலத்துக்கு வந்து எல்லாரும் கூட சரிசமமா பழகலாம்னு நினைச்சா இங்கேயும் என்ன பிரிச்சு வச்சு நான் செய்யாத காரியத்துக்கு புகழ்றீங்களே. நான் சின்னராசாவை பிறந்தது அவ்வளவு பெரிய தப்பா? இனிமே நான் படிக்க போறதில்ல, படிக்கிறவங்களுக்கும் தடையா இருக்க போறதில்ல. நம்ம சின்னராசா என்னமா அடிக்கிறாரு? டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்கோங்க. நானே பெரிய ஜால்ரா, இன்னொரு பெரிய ஜால்ரா இருக்கீங்களே. உடம்பு இப்படி வளர்த்து வச்சுட்டு ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டேங்கிறானே. சரக்கே இவ்வளவுதானா இல்ல வெறும் நீர் உடம்பா? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை எவ்வளவு அடிச்சாலும் பொறுத்துக்குவான், அவன் வீட்டை திட்டினாலும் பொறுத்துக்குவான். ஆனா அவன் தலைமுடியில மாத்திரம் கைய வச்ச அவ்வளவுதான். டக்குன்னு முதலே சொல்லக்கூடாது. மார்த்தாண்டா, முடி 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 வேண்டாம், முடி முடிய. என்ன திருப்பி அடிக்கணும்னு தான் உன் தலைமுடிய நான் பிடிச்சேன். நீ என்னை விட பலசாலி, அனுபவசாலி. ஏன் தினம் தானே என்கிட்ட அடி வாங்கி சாகுற? நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எங்க குடும்பத்துக்கு ஒருபடி அரிசி ராசா. தினமும் எத்தனை அடி வாங்குறனோ அத்தனை படி அரிசி கொடுப்பாங்க ராசா. நான் அடிக்கிற அடிய நீங்க தாங்குவீங்க ராசா, ஆனா எங்க குடும்ப பசிய தாங்காது ராசா. மார்த்தாண்டா, உன்னை சின்ன குழந்தைன்னு நினைச்சேன், நீ வாலிபங்கிறத நிரூபிச்சிட்ட. விஜயபுரத்து ராஜாவுக்கும் ராணிக்கும் எங்க செம்மேடு ஜமீனின் நமஸ்காரம்.
மூளை. இவர் செம்மேடு ஜமீன்தார். 60 தலைமுறையா நம்ம விஜயபுரத்து ஜமீனுக்கும் செம்மேடு ஜமீனுக்கும் தான் சம்பந்தம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சம்பிரதாயம் மாறி போகாம இருக்கிறதுக்காக நம்ம மார்த்தாண்டம் பிறந்த 6 வருஷம் கழிச்சு செம்மேடு ஜமீனுக்கு பிறந்த பெண் குழந்தைய உங்களுக்கு முன்னால நம்ம மருமகளா நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். செம்மேடு பொண்ணு கன்னிமாடத்துல வளர்ந்த பொண்ணு, தெய்வீகமான பொண்ணு. சாதாரண பொதுமக்களுடைய கல்யாணம் சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுது. ஆனா நம்ம மார்த்தாண்டனுடைய கல்யாணம் விஜயபுரத்துல நிச்சயிக்கப்படுது. சொர்க்கமும் விஜயபுரமும் ஒன்றுதான். ஆனால் சொர்க்கம் வேறு, விஜயபுரம் வேறு. புதிய தத்துவம் 1040. மணப்பொண்ணு வரட்டும். நான் உங்க கூட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணுமே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே? பேசு மார்த்தாண்டா. பேசட்டும் பேசட்டும். வா. உன் பேர் என்ன? தங்களுக்கு எந்த பெயர் பிடிக்குமோ அதுவே என்னுடைய பெயர் சின்னராசா. இல்ல, ஓ, உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? நான் தங்களுக்காக பிறந்தவள். என்னை யாரும் எந்த பெயர் சொல்லியும் கூப்பிட்டதில்லை, கூப்பிடவும் கூடாது. சரி, உன் பேர் குரங்கு. குரங்குன்னு சொல்லி உன்னை எல்லாரையும் கூப்பிட சொல்லட்டுமா? மிகவும் சந்தோஷம் சின்னராசா. இது பார், உனக்கு சாப்பிட பிடிக்குமா? ஓ, பிடிக்கும் சின்னராசா. எனக்கு இந்த முட்டை வடை, கோழி குருமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். எனக்கும் முட்டை வடை, கோழி குருமா பிடித்தாக வேண்டும் சின்னராசா. இந்த சாப்பாடு விட்டுருவோம். இந்த தங்கம், வைரம், முத்து இதுல உனக்கு எது பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். தங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம். இந்த பார், எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன பிடிக்கும்? தங்களுக்கு பிடித்ததெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அப்போ நான் எது சொன்னாலும் செய்வியா? ஓ, சந்தோஷமாக. நான் தங்களுக்காக. அது அது மாத்திரம் சொல்லாத சொல்லாத. இனி சொல்ல மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? நாய் மாதிரி கொலை. வோ 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 வோ. ஒத்த கால்ல குதி. வோ 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 வோ. அப்படியே போ. வோ 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 வோ. ஆஹா, புருஷன் சொல் தட்டாத புண்ணியவதி. மை டியர் மார்த்தாண்டா, நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேக்குது. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பதிபக்தி, என்ன பதிபக்தி. அப்பா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. எதை கேட்டாலும் தங்களுக்கு பிடிச்சது தங்களுக்கு பிடிச்சதுன்னு ஜால்ரா போடுறா. கட்டிக்கிறவனுக்கு குல்லா போடுற சம்சாரம் தான் கூடாது. ஜால்ரா போடுற சம்சாரம் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அதுலயும் இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். பொண்ணு பேச்ச விட்டு அது பரம்பரை முடிச்சு. கல்யாணம் ஏன் வேண்டாங்கிற? அப்பா, நான் இன்னும் கல்யாணம் படிக்கிற அளவுக்கு வளரல. அம்மா சொல்ல. மை டியர் மார்த்தாண்டா, உன் ரூம்ல நீ கண்ணாடியே பாக்குறது இல்லையா? உடம்பு வளர்ந்தா போதுமா? அறிவு வளர வேண்டாம்? அறிவு வளர்றதுக்கு எனக்கு என்ன நீங்க பண்ணீங்க? நான் சரியா படிக்கலைனாலும் நீ படிக்கிறதுக்காக ஒரு குருகுலத்தையே விலைக்கு வாங்கி கொடுத்தேனே. அப்பா, அறிவு வளரணும்னா ஒரு 6 மாசம் வெளி உலகத்தை சுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பத்தி பேசுங்க, நான் கேட்கறேன். 6 மாசமா? மை டியர் மார்த்தாண்டா, புத்திர சோகத்துல நாங்க 2 பேரும் செத்து போகணும்னு முடிவுக்கு வந்துட்டியா? வேண்டாம்ப்பா. அப்பா, நான் ஊர் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேனே. முடியாது முடியாது. சரி, நீங்களா என்ன அனுப்பலன்னா உங்ககிட்ட சொல்லாமங்களாம் நானே ஓடி போயிடுறேன். அப்படியா? அப்பா. திவான் மகாராசா, சின்ன ராசாவை இந்த அறையிலேயே பூட்டி வை. உத்தரவு. மார்த்தாண்டா, அம்மா, பிறந்ததுல இருந்து உனக்கு குறையே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக
உன் காலு தரையில படாம வளர்த்துட்டோம். உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாதுங்கிறதுக்காக அடக்கமான பொண்ணா பாத்துட்டோம். இதெல்லாம் உனக்கு துரோகமா தெரியுதாடா கண்ணா? அதனாலதான் எங்களை விட்டு பிரிஞ்சு போக துணிஞ்சிட்டியா? ஆமா, உங்களை விட்டு ஓடி போகணும்னு நான் நினைக்கல. என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தேடி பார்க்கலாம்னு தான் நினைச்சேன். ஏமா, இத்தனை வருஷமா அப்பா உன்னோட சந்தோஷமா இருக்காருன்னா நீ அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்ட. அதே மாதிரி என் மனசுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பொண்ணு பார்க்க கூடாதா என்ன? அடக்கமான பொண்ணுன்னு சொல்லி புடிச்சு வச்ச களிமண்ணை எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னதான் உலகம் தெரியாம வளர்த்துட்டீங்க. வரவளாவது நாளும் தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்னமா தப்பு? பெத்தவங்க சொல்றதுக்காக கட்டிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படுறத விட உன் மனசுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிட்டு நீ ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்தீனா அதுவே எங்களுக்கு போதும்பா. நான் 10 மாசம் சுமந்தேங்கிறதுக்காக உன்ன கஷ்டத்தை சுமக்க சொல்லல. நீ போ. போயிட்டு வாப்பா. ஆ, 39 நாள் நீ விடுமுறை கொடுப்பேன் தெரிஞ்சிருந்தா அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்கலாமே அழுகுறானுங்க. காசு கொடுத்தா பட்டணத்துல எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கிடைக்கும். எங்க போகணும்னு சொல்லு சார். டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுட்டு போ. நல்ல வசதியான இடத்துக்கு போப்பா. வேண்டாங்க, எங்க ஏழைங்க அதிகமா இருக்காங்களோ அங்க போங்க. ஏன் ஏழைங்க முகத்துல இறைவனை தேட போறியா? டேய், அப்படிலாம் சொல்லாதடா. ஏழைங்க இருக்கிற இடத்துல தான் நல்லுள்ளங்கள் இருப்பாங்க. அங்க ஒரு நல்ல இதயத்தை தேட போறேன். இதயத்தை தேட போறியா? அப்ப நம்ம ஊர் சுத்தி பார்க்க வந்தது நாம ஊரு சுத்தி பார்க்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பட்டணம் போராண்டா மை டியர் மார்த்தாண்டா, 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 பட்டணம் போராண்டா. அருமையான இடம். வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுன்னா எவ்வளவுப்பா? 1000 ரூபாய். என்னது இது? 37 பக்கத்துல 2 சைபர் போட்டிருக்கு. 3700 ரூபாய். இது கூட தெரியல உனக்கு? டேய், 4 கட்டை சேர்த்து கொடுத்துறா. அப்புறம் இந்த பொட்டி எல்லாம் பொட்டியெல்லாம் இங்க இருக்கட்டும். வீடு போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். வா போலாம். சரி. வணக்கம். வணக்கங்க. என்ன வணக்கம்? ஏப்பா, அடுத்தவங்க பொருளுக்கு ஏப்பா இப்படி ஆசைப்படுறீங்க? 37 ரூபாய்க்கு 3700 ரூபாய் வாங்கினியா? அது ஆசை இல்லையா? இதுதான் ஆசையா? போயா வேலையை பார்த்துட்டு.